கேஜிஎஃப் படத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். ராக்கி நிஜமாவே கருடனை கொன்னுட்டான் சார். அது என்னைக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ரியல் லைஃப்பில் ராக்கி கருடனை கொன்ன சம்பவம் மே 4 எப்படி நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காரணமே நீங்கள் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. மே 4 தமிழக வரலாற்றிலேயே ஹிஸ்ட்ரியிலேயே எழுதப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த ஒட்டுமொத்த எல்லா கணிப்புகள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி கம்ப்ளீட்டாக ஷேட்டர் பண்ண ஒரு மேண்டேட்டை தமிழக மக்கள் நேற்று கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே டிவி முன்னாடி இருந்து பார்த்தோம். ஒரு மண்டே, வாரத்தோட முதல் நாள், ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மண்டே எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும், உலகெங்கும் வாழும் தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த மனசில் ஒரு ஓரமாக ப்ரே பண்ணாங்க, விஷ் பண்ணாங்க. எப்படியாச்சும் விஜய் ஜெயிச்சிடணும், எப்படியாச்சும் விஜய் ஜெயிச்சிடணும், விஜய் மாமா ஜெயிச்சிடணும், விஜய் அண்ணா ஜெயிச்சிடணும்னு கோடான கோடி ஃபேமிலியில் அண்ணன், தம்பி, தங்கச்சி அவ்வளோ பேரும் மைண்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ விஷ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், ப்ரேயர் பண்ண ஒரு விஷயம், விஜய் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அந்த ஒட்டுமொத்த ப்ரேயர்ஸ்க்கு நிஜமாகவே ஒரு வலிமை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நானே நம்பின ஒரு டே தான் இந்த மே 4. ஏன்னா அந்த மே 4 காலையில் நான் இருக்கிற நாட்டில் காலையில் ஒரு 3:30 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக தூங்கவே இல்லை, 2 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு தான் ட்ரூவாக சொல்லும். எப்போ ஒரு 4 மணி, ஏன்னா அப்போ தான் இந்தியா டைமுக்கு 8:30 மணி. எப்போ வரும்னு வெயிட் பண்ணி அந்த முதல் கவுண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ அட்டகாசமான அந்த ஃபீலிங். ஏன்னா ஒரு எலெக்ஷனை இவ்வளவு கீனாக நான் ரொம்ப நாள் கழித்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் நிச்சயமாக டிஎம்கே ஜெயிச்சிடும், பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் டிஎம்கே ஜெயிச்சிடும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் மாறி இவர் ஜெயிப்பாரா, இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்த ஆசையில் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த எக்ஸிட் போல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சினாரியோ 1 அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். 110 120 சீட்டு விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினாரியோ 2 கொஞ்சம் கம்மியாச்சுன்னா 70 80 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 கோடி ஓட்டு விஜய்க்கு நிச்சயமாக விழும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருந்தேன். என்னோட ப்ரெடிக்ஷன், என்னுடைய கணிப்பு எல்லாத்தையுமே அந்த வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எந்த கட்சி எந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணாங்க, விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணார் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அன்றைக்கே சொன்னேன்ல, அன்றே கணித்தார்ல ராட்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த தேதி வரைக்கும் 108 சீட்டில் விஜய் தனி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக தமிழ்நாடு எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜய் அப்படின்னு போட்டு வருமா, சிஎம் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு போட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில மீம்ஸு, ரீல்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ எல்லாருமே கேலி பண்ணாங்க. அது இப்போ நிஜமாக நடக்க போகுது அப்படின்றதான் ட்ரூ, அதுதான் ரியாலிட்டி. அதுக்கு பிறகு அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர், அதாவது பண்டிட்ஸ், பயங்கர புத்திசாலி, அதிமேதாவிகள், நாங்கள் படித்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், நாங்கள் ஜேர்னலிஸ்ட், களத்தை நாங்கள் அப்படியே கரைச்சி குடித்து 3 நாளைக்கு 3 வேளைக்கு நாங்கள் டீக்கு பதிலாக களத்தை தான் கரைச்சி குடிப்போம் அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் நல்லா பெருசாக எடுத்து மூஞ்சியிலே அடித்தாங்க, பெரிய ஆப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்களை கணிக்கவே இல்லை, உங்களுக்கு வேணுனதை மட்டும்தான் இத்தனை நாளாக நீங்கள் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் விஜய் அவர்கள் ஜெயித்தது, நம்ம விஜய் அண்ணன் ஜெயித்தது அப்படின்றதான் என்ன சொல்லணும். நிறைய பேர் கேட்டாங்க, நீ நியூட்ரலாக தானே இருந்த அப்படின்னு. நியூட்ரலாக தான் இருந்தேன், பட் ஏதாவது ஒரு சைடு நிச்சயமாக ஒரு சமயத்தை எடுத்தாகணும் அப்படின்றது எனக்கும் தெரியும். அந்த சைடு அது நம்ம விஜயனா இருக்கக்கூடாதா, ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் டெஃபினட்டாக டிவிகேவுக்கு சப்போர்ட்டும் பண்ணேன் என்னோட சில வீடியோஸில். பட் அதே சமயத்தில் சில குறைகளையும் சுட்டி காட்டினேன். ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இப்போவுமே. ஸோ இந்த விக்டரியை இது செலிப்ரேட் பண்ணுற மொமெண்ட்டு தான் இது. யாராச்சும் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆட்டோக்காரரு நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருக்கோமா இந்த மாதிரி ஒரு நியூஸ்? ராயபுரத்தில் ஒரு சாதாரண ஆட்டோக்காரரு, ஒரு சின்ன ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் வாழ்கிற ஒரு மனுஷன், எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமாரை, அந்த ராயபுரத்தோட காட் ஃபாதர்னு சொல்லப்படுற ஜெயக்குமாரை டெபாசிட் போக வச்சு விஜய் தாமு அப்படின்ற ஒரு டிவிகே கேண்டிடேட் வின் பண்ணுறாரு. இது இன்னைக்கு 2026 நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கேண்டிடேட் பேர் ரமேஷ்,
பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு அரசியலுக்காக அவங்க அண்ணனுக்காக தளபதிக்காக வந்து கட்சியில் சேர்ந்து கட்சியில் உழைச்சி சொந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு வந்த காசில் தான் ஒட்டுமொத்த எலெக்ஷன் கேம்பெயினுமே பண்ண ஒரு கேண்டிடேட் ஸ்ரீரங்கம் ரமேஷ். அவர் இன்னைக்கு 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறார். இதே ரமேஷ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் ஒரு டிபேட் ஷோவில் வந்தப்போ விசிகா சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் இந்த பையனுக்கெல்லாம் என்ன தெரியுன்ற மாதிரியான ஒரு டோனில் பேசின வீடியோவும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. அதே போல் தான் காரைக்குடியில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் பிரபு அப்படின்ற ஒரு மக்களாக அவ்வளோ விஷயங்களை செஞ்சு அவ்வளோ வீடியோ சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். உங்களுக்கு நான் என் சொந்த காசில் இந்த ஸ்ட்ரீட் லைட்டை போடுறேன் அப்படின்னு போய் செஞ்சு கொடுத்த ஒரு ஆள் மேலே மக்கள் நம்பிக்கையை வச்சு இன்றைக்கி பிரபுவை வின் பண்ண வச்சுருக்கிறாங்க. இது சில கதைகள், உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள். அதுக்கு பிறகு அவினாசியில் பல்லவி அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சிவகாசியில் கீர்த்தனா அப்படின்ற ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே சென்னையில் ஆர்கே நகர், திருவிக்கா நகரில் இன்னொரு பெண் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேருக்கு தெரியாது. டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பொது தொகுதி அப்படின்னு சொல்லப்படுற யார் வேணால் நிற்கலான்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 26 அந்த SC ST கேண்டிடேட்ஸ்னு சொல்லப்படுற அவங்கள நிற்க வச்சு இதெல்லாம் மக்களுக்கு தெரியவே தெரியாது. யாருமே இதை பற்றியே கண்டுக்கல. ஸோ விஜய் அப்படின்ற அந்த ஒத்த மனுஷனுக்காக, அந்த ஒத்த ஃபேஸுக்காக, அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்காக, ஹோப்புக்காக இவங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 26 பேர் SC ST கேண்டிடேட் சொல்லப்படுறவங்கள பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த டிவி மீடியா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தது மதுரை மத்திய தொகுதியில் PTR பழனிவேல்ராஜன் ஜெயிப்பாரா, சுந்தர் சி ஜெயிப்பாரா அப்படின்றதான். 2 பெரிய கேண்டிடேட்ஸ்க்கு நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி டிவிகேவோட முஸ்தபா வந்து ஜெயிச்சது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன்லையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுக்கு பிறகு விஜய் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்ற டவுட் எல்லாம் எனக்கு டே 1லேருந்தே வரல. விஜய் ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பார். பிகாஸ் விஜய் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறது விஜய், தளபதி விஜய் அப்படின்றதுனால திருச்சி ஈஸ்ட்லையும் பெரம்பூர்லேயும் அவர் ஜெயிக்கிறதா எனக்கு ஒரு பாயிண்ட் கூட டவுட் வரல. கீழே கமெண்ட்டில் கூட நம்ம கிச்சடி சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், அவர் போட்டிருந்தார், என்ன ப்ரோ நீங்கள் எல்லாம் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க, 70-80 சீட்டா டிவிகேவுக்கா அப்படின்னு சிரித்து வச்சுருந்தார். அவர் மட்டும் இல்லை, எனக்கு ஞாபகம் வந்ததை சொல்கிறேன், நிறைய பேர் சிரித்து வச்சுருந்தாங்க. என்னுடைய ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே அதை சொன்னாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். பட் நான் பர்சனலாக மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் 70-80 சீட் நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்னு. அதுக்கு மேலேயுமே தளபதி ஜெயிச்சு 108 சீட். இந்த எலெக்ஷனில் நடந்த பிக்கஸ்ட் அப்செட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாலின் அவர்கள் தோத்தது தான். அது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, அது நான் நடக்கும்னு வேண்டிக்கல, ஆனால் அது எதிர்பார்க்காம நடந்தது. அதுதான் பிக்கஸ்ட் அப்செட் இன் தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். விஎஸ் பாபு வந்து இப்படின்னு சொன்னது இன்னைக்கு வைரல் ஆயிடுச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இப்படின்னு சொன்னது வைரல் எப்படி ஆச்சோ இப்போ வைரல் இதுதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் அப்செட்டை மக்கள் நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அடேங்கப்பா, இது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னும் ஒரு வாரம் இதுதான் பேச போகுது. எப்படி இவர் ஜெயிச்சாரு. ஏன்னா என்டிஆர் அவர்கள் ஆந்திராவில் எலெக்ஷன் நின்னப்போ 46% வாக்குகள் எடுத்து தனி மெஜாரிட்டியில் ஒரு கட்சியாக, பெரிய கட்சியாக என்டிஆர் அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் எலெக்ஷனில் 1977 நிற்கிறப்போ கிட்டத்தட்ட 30-31% எடுத்து தனியாளாக காங்கிரஸ் கூட்டணியில் அவர் வின் பண்ணார். அதுக்கு பிறகு சிரஞ்சீவி 18%, பவன் கல்யாண் 9%, கமல்ஹாசன் 2%, இவ்வளோதான் அதிகபட்சம் அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எல்லாரும் சொன்னது விஜய் இன்னும் ஒரு 15% எடுப்பார், வர்ற கூட்டத்தை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்றப்போ, இல்லை பாஸ் நான் வேறு மாதிரி, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆளுக்கு ஒரு ஓட்டு, உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு விஜய் ஓட்டு இருக்குது, விஜய் இருக்கான் அப்படின்னு திருப்பி விஜய் சொன்னது தான் இன்றைக்கி உண்மையாயிருச்சு. அதுதான் மக்கள் வந்து இன்றைக்கி நிகழ்த்தி காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 36%, 35% எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இதுதான். 1.5 கோடி ஓட்டுகளுக்கு மேலே இன்றைக்கி மக்கள் போட்டிருக்கிறாங்க. அது ஃபைனல் டாலிலாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி 180 கோடி வந்துடும் அப்படின்றது மட்டும்தான் தெரிய வருது. இவ்வளோ பெரிய மேண்டேட்டை மக்கள் நீங்கள் நடத்துனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது,
சில விஷயங்கள் தான். அதாவது சைலண்ட்டான ஒரு மௌன புரட்சி அப்படின்வாங்க. அதாவது எனக்கு மாற்று வேணும், என்னை ஆண்டவங்களே எனக்கு பிடிக்கல, இருக்கிறவங்க 2 பேருமே வந்து திருப்பி எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் அவங்களுக்கே திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இருக்கிறதுலே வந்து லெஸர் ஈவில் யார், இந்த வாட்டி நான் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுப்போம், இந்த வாட்டி நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், வேறு வழியில் எப்படி இருந்தாலும் அவன் கொள்ளை அடிக்க போகிறான், கொள்ளை அடிக்க தான் போகிறான், கரப்ஷன் பண்ண போகிறான், ஊழல் பண்ண போகிறான், நமக்கு ஏதோ ஒன்று செய்கிறான்ல, போய் தொலையட்டும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று செய்யட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு பெரிய ஹோப் கிடச்சிது. ஓகே, இவர் வர்றாரு, இவருக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது, தாட் ப்ராசஸ் இருக்குது, நமக்கு ஏதோ செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை இவருக்கு இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாத்தையும் சினிமாவை விட்டுட்டு வர்றாரு. அவர் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி வாங்குறாரு. அவர் எதுக்கு அவர் சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படணும்? கஷ்டப்படுறதுக்கு காரணம் நமக்கு ஏதோ ஒன்று நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாருல, அந்த ஆசையை ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அந்த ஹோப்புக்கு, விஜய் மேலே வச்ச ஹோப்புக்கு விழுந்த ஓட்டு தான் இன்னைக்கு விஜய் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்கள், ஆளுங்கட்சி ஆட்கள்லாம் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் இந்த மக்களை அரசியல் படுத்த தவற விட்டோம், இந்த மக்களுக்கு சித்தாந்தம் புரியல, ஐடியாலஜி தெரியாது, இந்த மக்களுக்கு இப்படி தற்குறிகளாக இந்த இளைஞர்கள்லாம் இப்படி போகிறாங்களே அப்படின்னு கதர்னாங்க அவ்வளோ பேரும். மக்களுக்கு ஐடியாலஜி முக்கியம் இல்லை. 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி, பாதுகாப்பான வாழ்க்கைக்கு முன்னாடி, நல்ல குடிநீருக்கு முன்னாடி, நல்ல ரோட்டுக்கு முன்னாடி, நல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி, நிரந்தரமான ஒரு வேலை இல்லை ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை, தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படை பாதுகாப்பு, அண்டு ஒரு கரப்ஷன்லெஸ், கொஞ்சமாச்சும் ஊழல் இல்லாமல் தான் கட்டுற வரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லணும். அண்ட் என்னை நீ மனுஷனாக மதிக்கணும். நான் வந்து உன்னை வந்து பார்க்க வந்தேன்னா நீ அவனைப்பாரு இவனைப்பாரு அப்படின்னு சொல்லி நீ பெரிய அதுவாட்டம் என்னை நீ மதிக்காமல் தான் இத்தனை வருஷம் இருந்த. நான் சொன்ன இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸை நியாயமாக ஒருத்தர் செஞ்சுட்டாலே போதும், மக்கள் அவனை எப்பவுமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த நியாயமாக செய்கிறதுக்கு விஜய் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு அந்த நம்பிக்கை மட்டும்தான் இன்றைக்கி விஜயை சிஎம் விஜய் அப்படின்னு சொல்கிறப்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்குள்ளெல்லாம் வருது, எனக்குள்ளே வருது. சிஎம் விஜய் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த அரசியல் கணக்குகள்லாம் வரும். இன்னும் நீங்கள் கேலி பண்ணுவாங்க, நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு மக்கள்லாம் தற்குறிகள் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, உங்களுக்கு தான் மெஜாரிட்டி வரலையே அப்படின்னு போடுவாங்க. 108 வரைக்கும் வர தெரிஞ்ச ஒரு டீமுக்கு 108 வரைக்கும் ஜெயிக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு இன்னும் ஒரு 10 ஜெயிக்க தெரியாதா? இன்னும் ஒரு 10 விலைக்கு வாங்க தெரியாதா? இன்னும் ஒரு 10 அரசியல் பண்ண தெரியாதா? அரசியல் பண்ணுவார் நிச்சயமாக. அந்த 10ஓ 12ஓ நிச்சயமாக அந்த சப்போர்ட் கிடச்சி நிச்சயமாக சிஎம் விஜய் அண்ட் சிஎம் விஜய் ஆளும் ஜனநாயகன் அப்படின்னு மிக விரைவில் நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். அந்த டைட்டில் கார்டை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, ஒரு லேண்ட்மார்க் மொமெண்ட்டு என் தமிழக அரசியல் வரலாறு. இன்ஃபேக்ட் இந்த ஒட்டுமொத்த விஜய் அடிக்கடி சொல்வார்ல, இது ஒரு ஜெனரேஷனே பார்க்க போகிற ஒரு தேர்தல் அப்படின்ட்டு. அந்த ஜெனரேஷனே பார்த்த தேர்தல்னால தான் இந்த முடிவு கிடச்சிது. இன்னும் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தா இன்னும் பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போவுமே பெருசாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மொமெண்ட் தான். ஸோ விஜய், சிஎம் விஜய் ஆளும் ஜனநாயகன் பார்க்குறது எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அண்ட் சிஎம் விஜய் கிட்ட இருந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஸோ நான் சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேபி இதோ இந்த எண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அன்றே கணித்தார் ராண்டி அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணேன் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த எலெக்ஷனை பற்றி நம்ம நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போ நீங்கள்லாம் யோசித்து பார்த்துருக்கிறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் யூடியூபர், இன்றைக்கி இருக்க அத்தனை என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பொலிட்டிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு காரணமும் விஜய் தான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.